இந்த பர்டிகுலர் கேரக்டரோட ரைட்டிங் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி எழுதுனீங்க? இந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணி எழுதுன்றதுன்றது இல்லை, அது அதை விட பாரி பண்ணது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இதை புஷ் பண்ணது பாரியை தான் நான் புஷ் பண்ணேன். பிகாஸ் பாரி தான் அவைலபிளாக இருந்தார் டேட்ஸ் வைஸாக. நம்மோட அப்போ ஜமாலாம் ஆரம்பிக்கும். இன்னொன்று, அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட பாட்டில் அந்த எட்ஜுக்கு புஷ் பண்ணணும். ஆனால் பாட்டிலை புஷ் பண்ணுற அளவுக்கான இது இல்லை. அதை வந்து அந்த ஷேக் பாபு கேரக்டர், ஷேக் பாபுன்றது ஒரு மினியேச்சர், பாட்டில் ராதாவோட மினியேச்சர் தான். அந்த ஸ்பேஸ் இருந்ததுனால ஃபிசிக்கலாக பாரியை ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும், ஒரிஜினலாக தாடி மீசை வச்சு இது பண்ண வச்சதாக இருக்கட்டும். அண்ட் பாரியுமே வந்து ஒயின் ஷாப்ஸ்க்கெல்லாம் போக சொல்லிவிடுவான். காலையிலேயே போயிட்டு, காலையிலங்காட்டியும் போய் குடிக்கிறான்ல, 4 மணிக்கு போயிட்டு 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப் வாசல் நின்று வரவங்கள்ட்ட கேட்டு வாங்கி குடிக்கிறான்ல. அதுதான் உன்னோட கேரக்டரு. அதை இது பண்ணும் போது அப்படியே போக ஆரம்பிச்சு, அங்கே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த ஸ்லாங்கு, அவங்க பேசுகிறது, அதெல்லாம் உள்வாங்கி இருக்கிறதுனால எது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ப்ளஷராக இருந்தது பாரியோட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, பிட்வீன் த லைன்ஸ், நான் எழுதின லைன்ஸுக்கு இன்பிட்வீனில் மற்ற ஆக்டருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரியே ஆட் பண்ணிக்கிட்ட டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும்.